வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்ல ரொம்ப வைரலா இருக்கு. சோ எதனால இது வைரலா இருக்கு அப்படின்னு போது இந்த வீடியோ பார்த்தப்பதான் தெரியுது. அதாவது பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஹனிமூன் போகதான் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. சோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பிளான் ஒன்று பண்ணிருக்காங்க. சோ இந்த பிளான் பாத்தீங்கன்னா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவருடைய புருஷனை சாகடிக்கிறதுக்காக இந்த பிளான் பண்ணிருக்காங்களாம். சோ அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய எவ்வளவு ஆசையோடு இருந்திருப்பாங்க, அது ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல அந்த மாப்பிள்ளையா இருக்கட்டும். சோ இவங்களாம் பாத்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு இவங்க பெத்தவங்க ஒத்துக்கல அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹனிமூனுக்கு போகும்போது இதுக்கு ஒரு பிளான் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காங்க, என்ன விஷயம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே, அதாவது இவங்க முன்னாடி ஒரு காதல் ஒருத்தர் இருக்காங்க. சோ அந்த காதலிச்சு அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லவ் பண்ண அவரும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் மொத்தம் 4 பேர் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மலை மேல கூட்டிட்டு போயிட்டு அவர் கழுத்து அறுத்து அங்க தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இவங்க அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அவங்க சரி திருப்பி எதுவும் வரல அப்படின்னால அவங்க ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப அவங்களையும் பிடிச்சிட்டாங்க. சோ கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க பண்ண அந்த ஆளுங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே 21ல இருந்து 25 வயசு பசங்க தான். சோ இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கல்யாண பொண்ணுங்க 21 வயசா சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல போலாம். அதாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவர் பிளான் பண்ணி சாகடைக்கு உங்களுடைய ஒரு பிளான் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமே அந்த கல்யாணம் தடுத்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள எவ்வளவு விஷயங்கள் பொண்ணுங்க பண்றாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அது மீறி இது மாதிரி நடக்குது, எதுனால நடக்குதுன்னு தெரியல. சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன பண்ண இதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய வீடியோல இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ அந்த கல்யாண வீடியோமா இருக்கட்டும் இல்ல டிக்டாக் வீடியோ இருக்கட்டும், ரொம்ப கடைசியா அந்த இதுதான் அவங்க கடைசியா ஒரு நாட்கள் அந்த வீடியோவும் இது இதுக்கப்புறம் வராது வரக்கூடாது அப்படின்றத விட ஒரு விஷயம் நான் நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா அந்த கல்யாணம் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற லவ் இருக்காங்களா அது விசாரிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் ஹனிமூன் சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்போ சொன்ன விஷயத்த எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க பண்ண ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.